ஸோ இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் வந்து செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்பக்கம் அந்த கேமரா மாடியூல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மோல்டிங் பிளெண்ட் ஆகி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு செம்மையான ஒரு டிசைனில் இந்த OnePlus Nord CE2 வருது. வணக்கம் தமிழா, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த OnePlus Nord CE2 புது ஸ்மார்ட் ஃபோன். இதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். அது எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா டிசைன் வந்து தூக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த OnePlus Nord CE2 வருது. இப்போ நம்ம பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இன்னொரு குட்டி கவர் இருக்குது. பேக் கேஸ் இது வந்து ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் அதையும் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஒரு ஃப்ராஸ்டட் சாஃப்ட் கேஸ். இது சிம் எஜெக்டர் பின்னு தந்திருக்காங்க. அப்படி யூசர் கைடு அதில் சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இதான் வந்து இந்த OnePlus Nord CE2 எங்கிட்ட இருக்கிறது இந்த பஹாமா ப்ளூங்கிற இந்த கலர். ஸோ இன்னும் இது வந்து இன்னொரு கிரே மிரர்னு இன்னொரு கலர்லையும் வருது. ஸோ இதில் ரெண்டில் உங்களுக்கு பிடித்தமான கலர் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ப்ளூ கலர் வந்து பிடித்திருக்கு. அப்புறம் உள்ள வந்து 65 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைன் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. 7.8 mm திக்னஸ், ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் 178 கிராம்ஸ் வெயிட்டில் லைட் வெயிட்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. லைட் வெயிட்டான ஒரு ஃபோன் இது. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சப்போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஆமாம், இப்போ OnePlus ஃபோன்களெல்லாம் வந்து ஆடியோ ஜாக் வந்து தரதில்லை. பட் இந்த Nord சீரீஸில் அதுவும் இந்த CE2வில் வந்து ஆடியோ ஜாக் உங்களுக்கு கிடைக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் தந்திருக்காங்க. ஒரு நோட்டிசபிளான ஒரு விஷயம் இதில் இல்லாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர். CE சீரீஸில் வந்து அலர்ட் ஸ்லைடர் தரமாட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து இந்த OnePlusக்கே உரித்தான அந்த அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் வந்துருக்காங்க. சிம் ட்ரையும் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G பேண்ட் சப்போர்ட் வருது. ஒரு 8 5G பேண்ட் வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இந்த கேமரா மாடியூலை சுற்றி வந்து உங்களுக்கு டஸ்ட்லாம் கேதர் ஆகாது. ஏன்னா வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி வருது இந்த பின்பக்கத்தோடு. ஸோ வந்து சூப்பராக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய பொட்டு வச்சாப்பில் கேமராலாம் இருக்குது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேமரா இதில் தந்திருக்காங்க. அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். OnePlus பிராண்டிங்கும் பின்பக்கம் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் டிஸ்பிளே, Fluid AMOLED டிஸ்பிளே. இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து இதில் தராங்க. HDR10+ சர்டிஃபைட் இதில் வருது. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து HD ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ட் லைட் ஆப்ஷன் இருக்குது. கலர்ஸ் ஸ்கீம் வந்து விவிட் அல்லது நார்மலில் வச்சுக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான ஒரு டிஸ்பிளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz இல்லாட்டி 90 Hzக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஹை மற்றும் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஹாரிசான் லைட்னு ஒரு ஆப்ஷன் தராங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது சைடு வந்து இப்படி வந்து எலிமினேட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடு நோட்டிஃபிகேஷன் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி லைட் வருது. FM ரேடியோ இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 21.2 GB வந்து சிஸ்டம் மற்றும் ஆப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சென்சர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் தராங்க. வைடோன் 11 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். NFC இதில் உண்டு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. அதுவும் வந்து ஃபாஸ்டாகவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட Dimensity 900 ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 6 GB மற்றும் 8 GB ரேம் ஆப்ஷனோட வருது. LPDDR4X ரேம் இது. அப்புறம் 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் இது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, கேமிங்னாலும் சரி, ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ கேமராக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது, 2 MP மேக்ரோ சென்சர் தராங்க. செல்ஃபிக்கு வந்து 16 MP கேமரா இருக்குது. அது வந்து Sony IMX471 சென்சர் இது ஃப்ரண்டில். EAS உண்டு. 4K வீடியோ எடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஸ்லோமோ வந்து 1080pயில் 120 FPSல எடுக்கலாம். 720ல் வந்து உங்களுக்கு 240 FPSல நீங்கள் ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். டைம் லேப்ஸ் வீடியோவும் இருக்குது. ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கு. பட் ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. மேக்ரோ ஃபோட்டோஸ் நல்லா வருது. அப்புறம் வந்து நீங்கள் நைட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பூஸ்டடாக அந்த நைட் மோட்லெலாம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குது. பட் நீங்கள் வந்து கூர்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய நாய்ஸ் லெவல்ஸ் இருக்குது.
இந்த கேமரா விமர்சனம் வந்து தனியாக நான் ஒன்று போடுறேன். இப்போ நீங்கள் சில சாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 4K மற்றும் இந்த 1080p அல்ட்ரா ஸ்டெடி வந்து வீடியோ சைட் பை சைடு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காலை பொழுது லைட்டாக ஃபாக்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து 1080p ஸ்டெடி அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ பார்க்குறீங்க. ரைட் சைடில் வந்து 4K வீடியோ நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1080pயில் பார்க்கலாம். அதுலேயும் வந்து அல்ட்ரா ஸ்டெடி ஆப்ஷன் தராங்க. ஸோ ரெண்டோட சைட் பை சைட் கம்பேரிசன் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4500 mAh பேட்டரி தராங்க. OnePlus வந்து இது வரைக்கும் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியாக வாக் சார்ஜ் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து ஓப்போவோட சூப்பர் வூக் சார்ஜிங் டெக்னாலஜி கொண்டு வராங்க. 65 வாட்ஸ் சார்ஜிங். இது ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். Android 11 பேஸ் பண்ணி ஆக்சிஜன் ஓஎஸில் வந்து இது ரன் ஆகுது. நீட்டான ஒரு சாஃப்ட்வேர், ப்ளோட்வேர் எதுவும் இல்லை. ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த OnePlus Nord CE 2 வந்து பார்த்தோம். எனக்கு இதில் பிடித்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கேமரா மாடியூல் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பிளெண்ட் ஆகி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தின்னான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து நீங்கள் வந்து அதிக நேரமாக வீடியோ பார்க்குறீங்க, நைட்டு படுத்து கிடந்துட்டு ரீல்ஸ் பார்க்குறீங்க அதிகமாக, ஆனால் கையில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் இருக்காது. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. கேமராவும் டீசெண்டாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus எனக்கு வந்து இந்த அலர்ட் ஸ்லைடர் பிடிக்கும். பட் இந்த CE சீரீஸில் வந்து அந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து தரதில்லை. ஸோ அது வந்து மிஸ்ஸிங். மற்றபடி வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு தென்படுது. இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிய விரும்புகிறதா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கப்பட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.